வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ பாசுமதி அரிசி வச்சு அட்டகாசமான சிக்கன் பிரியாணி. அரிசியை தண்ணியில் ஊற போட்டாச்சுங்க. இந்த பக்கம் குக்கர் அடுப்புல வச்சாச்சு. 100 ml ஆயில் போட்டாச்சுங்க. 3 பட்டைத்துண்டு, 1 ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 150 பெரிய வெங்காயம் சேர்த்தியாச்சுங்க. இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்தியாச்சுங்க. கொஞ்சமா புதினா இலை, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, 150 கிராம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிட்டு கொஞ்சமா தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ 4 லெக் பீஸ் வச்சிருக்கிறேங்க. சிக்கன் பீஸ் 4 லெக் பீஸை வச்சிருக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். லெக் பீஸ் வேக கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறனால 4 லெக் பீஸை ஒரு 2 நிமிஷம் இதிலே குக் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி ஒரு பெரிய டம்ளர்ல 1 டம்ளர் அளவு எடுத்துருக்கிறேங்க. 1/2 கிலோ அரிசி அளவு பார்த்தோம்னா இதுக்கு 1க்கு 1.5 ஊற்றணும். அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 650 ml தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு 3/4 மணி நேரம் பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருந்தா அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு உப்பு செக் பண்ணிட்டு கொஞ்சமா புதினா, கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சமா நெய் போட்டுட்டு நம்ம குக்கர் லாக் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 2 விசில் விட்டு பார்ப்போம். 2 விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு ஓப்பன் பண்ணோம்னா ஒரு சிம்பிளான அட்டகாசமான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடிங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 2 முட்டை வச்சிருக்கிறேன், தயிர் பிரிச்சு வச்சிருக்கிறேன். ஒரு சூப்பரான பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து பார்க்கலாங்களா? பாய்.